இன்றைக்கி ரால சிஎம் பங்க் செத்ராலன்ஸோட ஃபேக்ஷன் கூட சண்டை போட்டார். ராலன்ஸ் பிரேக்கர் சேர்ந்து சிஎம் பங்கை அடிக்க போகிறப்போ ஃபஸ்ட்டு சாமிசேன் ஹெல்ப்புக்கு வருவார். செத்ராலன்ஸும் பிரான் பிரேக்கரும் சேர்ந்து சிஎம் பங்க் சாமிசேன் 2 பேரையுமே அடிச்சிருவாங்க. ராலன்ஸ் சேரை வச்சு பங்க் அடிக்க போகிறப்போ ஜே ஊசோ அடுத்து ஹெல்ப்புக்கு வருவார். சிஎம் பங்க் சாமிசேன் ஜே ஊசோ 3 பேர் இருந்தனால ராலன்ஸும் பிரேக்கரும் ஓடிட்டாங்க. செத்ராலன்ஸ் இன்னொரு ஆளை சேர்த்த போகிறாருன்னு இதுலேயே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு. செத்ராலன்ஸ் பிரான் பிரேக்கர் வர்சஸ் சிஎம் பங்க் சாமிசேன் டாக் டீம் மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் eventக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க. ஜே ஊசோக்கு ஆல்ரெடி ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட் புக் ஆயிருந்தது. ஜே ஊசோ வர்சஸ் லோகன் பால் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்துட்டு சாட்டர்டே நைட் மெயின் eventல நடக்க போகுது. இன்னொரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கந்தரும் ரெசல்மேனியாக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்தாங்க. ஜே ஊசோ வர்சஸ் லோகன் பால் மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ ஜூன் 9 ரால வந்துட்டு கந்தர் கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்னு கந்தர் சொல்லிட்டாரு. மணி இந்த பேங்க்குக்கு அப்புறம் வரப்போகிற ரால தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. மணி இந்த பேங்க் கேஷ் இன் மேபி இந்த மேட்ச்சில் நடக்கலாம். போன வாரமே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ செத்ராலன்ஸ் கிட்ட தோக்க வேண்டியது சிஎம் பங்க் இன்டர்ஃபியரன்ஸ்னால தான் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஜே ஊசோ வர்சஸ் லோகன் பால் மேட்ச்லையும் ஜே ஊசோவை தான் ரீட்டைன் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா லோகன் பாலோட எல்லா மேட்சுமே நல்லா இருந்திருக்கு. ஜே ஊசோ வர்சஸ் கந்தர் ரீமேட்ச் நடக்கிறப்ப தான் ஜே ஊசோ தோக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மணி இந்த பேங்க் கேஷ் நடக்கும்னு தோணுது. இன்னைக்கு ராலையே ஜே ஊசோ வந்து சிஎம் பங்க் சாமிசேனுக்கு ஹெல்ப் பண்ணனால பிரேக்கர் ஜே ஊசோவை பேக் ஸ்டேஜில் அடிச்சிருவாரு. செத்ராலன்ஸ் பிரான் பிரேக்கர் பால் ஹேமனுக்கு இப்பயே 4 பேர் டார்கெட்டில் இருக்காங்க. சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் சாமிசேன் ஜே ஊசோ. சாமிசேன் ஹில் டர்ன் பண்ணி செத்ராலன்ஸ் டீமில் சேர்ந்தா செம ட்விஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைனா வேறு மெம்பர் சேர்த்தி தான் ஆனும் ராலன்ஸ் டீமில். ஜே ஊசோ சாம்பியன் ஆனது ஃபேன்ஸ்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன்னுமே இருக்குது. ஆனால் நாம் இப்போ ஸ்டோரி லைன் வைஸ் பார்த்தோம்னா ஜே ஊசோ சாம்பியனாக இருந்தாலும் மெயின் ஃபோக்கஸில் இருக்கிறது செத்ராலன்ஸ் ஃபேக்ஷனுக்கும் சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ்க்கும் இருந்த சண்டை தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சாமிசேனும் ஜே ஊசோ வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க. WWE செத்ராலன்ஸை சாம்பியன் ஆக்கினா தான் அந்த குரூப் இன்னுமே ஸ்ட்ராங்காக தெரியும். மணி இந்த பேங்க்கில் செத்ராலன்ஸோ பிரான் பிரேக்கரோ இருந்து வின் பண்ணிட்டா கன்ஃபார்ம் ஜே ஊசோ சாம்பியன்ஷிப் மேலே தான் வந்துட்டு மணி இந்த பேங்கை கேஷன் பண்ணி அதை வின்னுமே பண்ணிடுவாங்க. செத்ராலன்ஸ் ஃபேக்ஷனில் இன்னொரு மெம்பர் சேர்த்ததா இருந்தால் யாரை சேர்த்துனா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.